நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்புல நடிகர் விஜய், மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளம் நடித்து வெளிவந்திருக்கிற படம் ஜனநாயகன். இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. காரணம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய கடைசி படமாகவும் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு முன்னாடி வரக்கூடிய படமாகவும் தேர்தலுக்கு முன்னாடி விஜய் நடித்த கடைசி படமாகவும் இருப்பதனால இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எகிரியது. படத்துடைய டீசர், ட்ரெய்லர் இதெல்லாம் வந்த பொழுது அவன் சம்பவம் பண்ணுறவன் இல்லை, சம்பவம் பண்ணுறவன் ரெக்கார்ட் பண்ணுறவன் அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் படத்துக்கு பெரிய ஹைப்பை கொடுத்தது. மலேசியாவுடைய ஆடியோ லான்ச் படத்துக்கு பெரிய ஹைப்பை கொடுத்தது. அப்படிப்பட்ட படம் தான் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. அந்த படத்தை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் வீடியோ பைரசியை ஆதரிக்கிற ஆள் கிடையாது. படத்தையே பார்த்துருந்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது என்பது தான் மரபு. ஏன்னா அந்த படம் திரையரங்கு வரல, இன்னும் சென்சார் முடியலை. ஆனால் இந்த படம் நேற்று இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளிவந்திருக்கிறது. வீடியோ பைரசி ஆதரிக்கிற ஆள் கிடையாது. வீடியோ, அதாவது திருட்டு விசிடி இந்த இணையதளங்களில் வெளியாவதை பார்த்து அதை வைத்து அதில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கை கொண்டு வந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய கூட்டு முயற்சி. திரைப்படங்கிறது ஒரு ப்ரொடியூசர் படத்தை போட்டாலும் அதில் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் இருக்காங்க. அதில் ஒரு ஸ்டண்ட் கலைஞருடைய வாழ்க்கை இருக்குது, டான்ஸ் கலைஞருடைய வாழ்க்கை இருக்குது, ஒரு லைட் மேனுடைய வாழ்க்கை இருக்குது. அதே போல் ஆயிரக்கணக்கான பிஆர்ஓக்கள் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, தேட்டர்ஸ் இருக்காங்க, படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை அடங்கியிருப்பதனால அதை நம்ம கெடுக்கிறது சரி கிடையாது. விஜய் அவர்களுடைய அரசியல் ரீதியாக நம்ம முரண்படலாம். ஆனால் அதுக்காக இந்த படம் லீக் ஆகியிருப்பதை, இந்த படம் இணையதளங்களை வெளியாயிருப்பதை ஆதரிப்பது என்பது தவறானது, அது முரணானது, அதை ஆதரிக்கவே கூடாது. ஆனால் இந்த படத்தை யார் வெளியிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ இருக்கு. படம் சென்சாரில் இருக்கு. சென்சார் இருக்கிற படத்தை யார் வெளியிட முடியும்? சென்சார் சிபிஎஃப்சி வெளியிட முடியுமா? வாய்ப்பில்லை. இந்தியாவுடைய ஒரு முக்கியமான துறை அது. ஆயிரக்கணக்கான படங்கள் வருது, கருத்து முரண்கள் மோதல்கள் இருந்தாலும் அவங்க வெளியிட மாட்டாங்க. அது பெரிய குற்றமாயிரும், சென்சார் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறி ஆக்கிறோம். அப்போ படத்தை வெளியிட்டால் படம் தயாரிப்பாளர்கிட்ட இருக்கும், எடிட்டிங் டீமில் இருக்கும், படம் இது சார்ந்த அந்த துறை சார்ந்த நபர்கிட்ட இருக்கும். அப்போ அங்கேருந்து தான் இந்த படம் வெளிவந்திருக்குது. இந்த படம் ஏதோ தேட்டரில் ஓடும்போது எடுத்து வெளியிட்டால் பரவாயில்ல, ஏதோ ஒரு கட்டு வெளிவந்தால் பரவாயில்ல, மொத்த படமும் குவாலிட்டியாக, ஹெச்டி குவாலிட்டியாக 4K தரத்தில் படம் வெளியாயிருக்கு. இந்த படத்தை பற்றி பேசுகிறத விட இதை யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இது என்னென்னா, முதல்ல அந்த படத்தை 2 கிளிப்பு தான் வெளிவந்துச்சு. அந்த 2 கிளிப்பு என்னென்னா, விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கான ப்ரொமோஷன் மாதிரியான கிளிப்பு. முதல் காட்சியில் ஜெயிலுக்குள்ளே விஜய் இருக்கார். ஜெயிலுக்குள்ளே விஜய் இருக்கும்போது அங்கே ஒரு கேங் இன்னொருத்தரை துரத்திட்டு போகுது. அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி ஜெயில்கிட்ட கூப்பிட்டு, நீங்கள் உடனடியாக கட்டுப்படுத்தும் போது, இல்லை சார் அவங்க போயிருக்கிறது சி பிளாக்கு, அங்கே தளபதி இருக்கார் அப்படின்னோடனே அங்கே ஒரு வயசானவரை புத்தகத்தை தூங்கிட்டு இருக்காரு, அவரை தட்டி விட்டு ஓடிடுறாங்க. தட்டி விட்டு ஓடினோடனே எங்கேருந்து வெளியே வராரு, தாத்தா தூங்கிட்டு இருந்தார், அவர் தூக்கத்தை நீ கெடுத்துட்டு போயிட்ட, தாத்தாவை தூங்க வை அப்படின்னு ரவுடிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாப்புல. அப்போ முதல் சீனில் இப்படி கையை காட்டினா இங்கே டிவிக்கேன்னு பச்சை குத்திருக்கு, கையில் 2 யானை போட்டு டிவிக்கே. எவ்வளோ பெரிய தற்குறி பய அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, விஜய் இந்த படத்தில் டிவிக்கேன்னு 2 யானையை போட்டு பச்சை குத்துனா ரசிகம் பூரா பச்சை குத்துவானுங்கள தெரியும்ல. அவர் ரசிகனை பூராத்தையும் பச்சை குத்துவதற்கு மறைமுகமாக தூண்டுவது. டிவிக்கேன்னு எல்லாம் பச்சை குத்து, என்ன மாதிரி நீ பச்சை குத்திக்க, அவர் ஸ்டிக்கர் இப்படி அழிச்சிட்டு போயிடுவாப்புல. இவனை நிரந்தரமாக பச்சை குத்த வைப்பதற்கு, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை பூரா பச்சை குத்த வைப்பதற்கு இது ஒரு வகையான ஒரு சீனை வச்சு டிவிக்கேன்னு ஒரு ப்ரொமோஷன். படத்தில் பேர் தளபதி வெற்றி கொண்டான், ஆனால் இவர் எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க, டிவிக்கேன்னு கூப்பிடுவாங்க. டிவிக்கேன்னா என்ன? தமிழக வெற்றி கழகம். அப்போ நேரடியாக இந்த படத்தில் அரசியல் இருக்க போய் தான் இந்த படத்திற்கு சென்சார் இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிச்சிச்சு. சென்சார் ஒருதலை பட்சமாக நடந்துச்சு, சென்சார் முடக்கிருச்சு. என்னைய ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டா இந்த பையன் பயந்துருவான்னு நினைச்சாங்கன்னு உருட்டினாப்புல. ஆனால் படம் முழுக்க அரசியல் விமர்சனம். படம் முழுக்க தன்னுடைய படத்து கட்சிக்கான ப்ரொமோஷனு, தனக்கான ப்ரொமோஷனு. இறுதி காட்சி ஒன்று வெளியாச்சு. இறுதி காட்சினா மாற்றம் வரமான்னு அட்லி, நெல்சன், லோகேஷ் கருணாச்சு 3 பேரும் சேர்ந்து மாற்றம் வருமா சார்ட்டாப்புல. அதில் என்ன பெரிய குடும்பம்னா, வினோத்தை அதுலேயும் வச்சு செஞ்சுருக்காப்புல. நெல்சன் சார் ஒரு கேள்விங்கிறாப்புல,
பத்திரிகையாளரை பார்த்தோன்னு நிஜத்தில் ஓடுறாப்புல, படத்துலையும் ஓடுறாப்புல பதறி. அவருடைய சார் வாங்க வாங்க அப்படின்னு மாற்றம் வருமானு கேட்டவுடனே நாம் மாறினா மாற்றம் வரும். மாற்றம் என்பது நான் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் மாறினால் அடுத்தனுடைய மாற்றம் அப்படின்னு சீமானுடைய டைலாக்கு. அரசியல் பண்ணுறதுக்கு கூட சீமானுடைய எச்சி, படத்தில் டைலாக்கும் சீமானுடைய எச்சில். மாற்றத்தை நம்மளிருந்து தொடங்கும், நாம் மாறினா மாற்றம் வரும்னு சொல்லி ஓட்டு போட்டதை காட்ட தி எண்ட் அப்படின்னு போட்டு அதுலேருந்து தி பிகினிங், அதாவது படம் முடியுதான் அரசியல் வாக்கு தொடங்குதான். இந்த 2 காட்சி வெளிவருது. இந்த 2 காட்சி என்ன இவருடைய முழுக்க ப்ரொமோஷன். அப்புறம் ஒரு பாட்டு காட்சி வெளி வந்துச்சு. கடைசியில் பார்த்தா படமே வெளி வந்துருச்சு. பகவந்த் கேசரிக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பகவந்த் கேசரி வேற, இந்த படம் வேற. தெலுங்கு படத்தை ஒன்று நாங்கள் அப்படி எடுக்கலை அப்படின்னு உருட்டுன்னு உருட்டுனாங்க. அது பகவந்த் கேசரி, இது அனில் உப்மா, அவ்வளோதான் வித்தியாசம். அது கேசரி, இது உப்புமா. அனில் சேமியால பண்ண உப்புமான்னு சொல்லலாம், அனில் ரவால பண்ண உப்புமான்னு சொல்லலாம். அனில் உப்புமா. அங்கே பாளையர் நடிச்சிருப்பாரு, இங்கே தமிழ்நாட்டு பாளையா விஜய் நடிச்சிருக்காரு. வேற ஒன்றுமே கிடையாது. வினோத்தெல்லாம் எவ்வளோ பெரிய இயக்குனர், சதுரங்க வேட்டை எடுத்தவர், மிகப்பெரிய சமூக பற்றாளர். அவரை வச்சுக்கிட்டு இந்த படத்தை வசனம், இயக்கம், படத்தை கதையை தெரிந்து எல்லாமே விஜய் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அவ்வளோ மட்டமான வசனமாக இருக்குது. ட்ரெய்லரில் வச்சே சொல்கிறேன் நான். ஏன்னா இதை பார்த்தவங்க சொன்னாங்க, நான் முழுமையாக ஒன்றும் பார்க்கலை, நான் பார்த்தவங்க சொன்னதை சொல்கிறேன். நான் பார்க்குற அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை. நான் ஒன்றும் கஷ்டி பிரிண்ட் டவுன்லோட் பண்ணி உட்காந்து லேப்டாப்பில் உட்காந்து 3 மணி நேரம் பார்த்துவிட்டு நான் பேசலை. பார்த்தவங்க சொன்னாங்க, சில காட்சிகளை சொன்னாங்க. அதில் ஒரு காட்சி என்ன அப்படின்னா, அந்த படத்தில் இல்லாத இந்த படத்தை இருக்குது. ஒருத்தர் போய், பாய் என்ன பாய் ஆர்டிஎக்ஸ்லாம் வந்திருக்கு, இதை வச்சா 5000 பேர் செத்து போயிடுவாங்களே அப்படின்னு இந்த தூத்துக்குடி வேட்பாளர் யார் ஸ்ரீநாத் சொல்ல, அங்கே இஸ்லாமிய கிட்டப்பில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் சாகட்டும் அப்படின்னு சொல்ல, ஒரு இந்துக்களுடைய கோவில் திருவிழாவில் ஒரு இஸ்லாமியர் போய் குண்டு வச்சு வெடிப்பது போல ஒரு காட்சியை விஜய் பயன்படுத்திருக்கு விஜய் படத்தில். இங்கே மதசார்பற்ற சமூக நீதி பேசுவது, ரம்சானில் போய் குல்லா போட்டு கூழ் போட்டு நமாஸ் பண்ணுவது, இஸ்லாமிய நண்பன் சிறுபான்மை நண்பன் சொல்வது. ஆனால் படத்தில் இஸ்லாமியர்கள் இந்து கோவிலில் குண்டு வச்சு தகர்ப்பது போல காட்சி அமைப்பது. இந்த காலகட்டத்தில் எந்த ஊரில், எந்த இந்து திருக்கோயிலில், எந்த இந்து திருவிழாவில் இஸ்லாமியர் குண்டு வச்சு அழிச்சாங்க? ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்ல. உடனே ஒரு இஸ்லாமியர் கட்டப்பட்ட ஒருத்தர் இந்த குண்டை வைப்பிற்காக கட்டுக்கட்டாக பணத்தை வாங்குறாரு. அது படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காரு. இஸ்லாமியர்கள் மேலே அவ்வளவு என்ன வெறுப்பு. ஏற்கனவே பீஸ்ட் படத்தில் பல்வேறு படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக விஜய் காட்டியிருக்காருன்னு சொல்லி ஏற்கனவே பல இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதையும் மீறி தொடர்ச்சியாக இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட மதம் புண்படுத்தப்படுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் அப்படி ஒரு காட்சி இல்லைன்னாங்க. இங்கே காட்சி வெளியே வந்திருக்கு, சமூக வலைதளத்தில் வெளியே படம் மொத்தமாக வராமல் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. காட்சி சமூக வலைதளத்தில் இன்னைக்கு தேசிய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடாரையும் கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இந்த படத்தில் குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகத்தை மனது புண்படும்படியான காட்சி இருக்கிறதுன்னு. படத்தில் சிபிஎஃப்சியில் போய் தடையை ஏன் வாங்கினாங்கன்னு இப்போ தெரியுதா? படம் முழுக்க தன்னை பற்றி ப்ரமோஷன், வாக்கு எப்படி மக்கள்கிட்ட வாங்குவது, தாம் பெரிய ஆளு, டிவிக்கு சட்டம் பாயும். அதாவது இந்த ஆட்சி வரப்போதான், மாற்றம் வரப்போதான், டிவிக்கு தனி ரூல்ஸ் உருவாக போதான் அப்படின்னு அந்த பெண்களை காப்பாற்றுறது, அப்புறம் அந்த சாதி பிரச்சனை தீர்க்கிறது, இந்த மாதிரி 4-5 உருட்டுகளை உருட்டி தன்னை ஒரு பெரிய சமூக போராளியை காட்டுற மாதிரி காட்சி அமைச்சு முழுக்க பில்டப்பு. அதே அறத பரசான இந்த கையை அப்படி பண்ணுறது, அப்புறம் அப்படிங்கிறது, அப்புறம் நாளை காக்காவளி போன்ற மாதிரி 4 டான்ஸை போடுறது, கலராக பின்னாடி குண்டு வெடிக்கிறது. நான் கேட்குறேன், நீங்களாம் ஜெயிலுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையாடா? ஜெயில இந்த படத்தை அசண்டட் எத்தனை ஒர்க் பண்ணியிருப்பான். ஜெயிலுக்குன்னு போயிருக்கலாம் போகலையா? ஏன்னா ஜெயில்னா உனக்கு என்னன்னு முதல்ல தெரியுமா? இந்த படத்தை ஜெயிலை காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஜெயிலு உலகத்திலே கிடையாது. படமாக இருந்தாலும் லாஜிக் வேண்டாமா? இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே ஒருத்தன் இருப்பானா, அவங்கெல்லாம் அடிச்சுக்குவாங்களாம். அந்த மண்வெட்டி எடுத்து எல்லாரையும் போட்டு அடிப்பாரான். ஜெயிலர் குச்சை சாப்பிட்டு உட்காந்துருப்பாரான், கோனை சாப்பிட்டுக்கிட்டு. ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? சிறைக்குள்ள ஒரு சின்ன வெப்பனை கூட கைதிகள் பயன்படுத்த முடியாது. உடனடியாக காவல்துறை கிழிச்சிருவாங்க. ஆனால் சிறைக்குள்ள இவர் எல்லாரையும் போட்டு அடிப்பார். சிறைக்கு தளபதி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, தளபதி கட்டுப்பாட்டில் தான் நாம் இருக்கிறோம். எப்பேற்பட்ட வரிகள்! அந்த வரிகளை கொண்டு போய் ராஜராஜ சோழனுடைய கட்டிய தஞ்சை பெருடையார் கோயிலுக்கு எழுதிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கலாம். என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் வருவேன். பேபி நீ சூப்பர்மேனா பேபி? நான் சூப்பர்மேன்லாம் தெரியாது, ஆனால் பண்ணுற சம்பவம்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பேபி. அப்போ நீ சூப்பர்மேன் தான் பேபி அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறதும். என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் நிற்பேன். கரூரில் நின்னீங்களா? உங்களை பார்க்க செத்து போனானே விக்னேஸ்வர் தம்பி தஞ்சாவூரில், அங்கே நின்னீங்களா?
தமிழ்நாடு முழுக்க கவின் ஆணவ படுகொலை அங்கே வந்து நின்னீங்களா? திருப்பரங்குன்றத்துக்கு வந்து நின்னீங்க, வேங்கவேலுக்கு வந்து நின்னீங்க, மேல்பாதிக்கு வந்து நின்னீங்க, எங்கேயாவது விவசாய படத்துக்கு வந்து நின்னீங்க. 1.5 வருஷமா பண்ணையூரை விட்டு வெளியே வராமல் வீட்டை விட்டு வெளியே வா விஜய்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு படத்தில் மட்டும் இவர் பிரச்சனைனா உடனே வந்து ஏறி இறங்கிட்டு இருப்பார். ஆனால் தரையில் வர முடியாது, திரையில் வருவாப்புல. ஜனநாயகன் படம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரலன்னு இந்த படம் ஏன் வரலங்கிறதுக்கு சாட்டில் ஒரு காணொலி போட்டிருந்தோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த படத்தில் ஏஏ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆருடைய புகைப்படம் பேசுவது போல ஒரு காட்சி இருக்கான். அப்போ எம்ஜிஆர் ஃபோட்டோவுக்கு மேலே இருந்து ஒரு சாட்டை, தம்பி இந்த சாத்தை எடுத்து அடி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வச்சுருக்காங்க. அன்றைய கணித்த சாட்டின்னு இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு குத்து மதிப்பாக தான் சொன்னேன். ஆனால் சொன்னதுக்கப்புறம் காட்சிப்படுத்துனாங்களா இல்லை காட்சிப்படுத்தினப்புறம் நான் சொன்னான்னு தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், நான் ஒரு குத்து மதிப்பாக தான் சொன்னேன். ஆனால் உண்மையிலேயே நேற்று ஒருத்தன் காட்சி எடுத்து போட்டிருக்கான். ஒரு எம்ஜிஆர் போட்டோ, அதில் ஒரு சாட்டை வந்து சொல்லண்டு ஒரு கையில் வந்து விழுது. அவர் இவரை பார்த்து தளபதினு கூப்பிட இவர் தலை அப்படிங்கிறாரு. யாரை பார்த்து? எம்ஜிஆர் இவருக்கு தலையா? அவர் கால் தூசிக்கு நீ பெறுவியா? யாரை தலை? சாதாரண ஒரு நண்பர்கள் பேசும்போது தலைன்னு கூப்பிடுவோம், அஜித் குமாரை தலைன்னு கூப்பிடுறது அது ஒரு விஷயம். ஆனால் சாதாரணமாக தலைம்போம். இவர் வந்து எம்ஜிஆரை தலை. எந்த மாதிரி ஒரு மட்டமான பையங்களுக்கு தெரியுதா? தலைன்னு சொல்லிட்டு அந்த சாட்டை எடுத்து கொண்டு போய் இவர் வந்து அமைச்சர்கள் அடிக்கிறாப்புல. அதையும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அமைச்சர் அடிப்பாப்புல. அப்போ வந்து முதலமைச்சர் பையனையே குத்தி கொள்ற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்காரு, உதயநிதி ஸ்டாலினுடைய பழி வாங்குற மாதிரி ஒரு காட்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் படத்தை இருக்குன்னு சொல்லி இப்போ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கும் ஒரு ஆள் தான் காரணம். இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கும் ஒரு ஆள் தான் காரணம். இந்த படத்தை முடக்கிட்டாங்க, ஒன்றுத்தையும் முடக்கலை. இந்த படம் பராசக்தி கூட வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மகா மட்டமாக தோற்றுருக்கும், மகா கேவலமாக இருக்கும். பொங்கலுக்கு படம் வந்திருக்காரு, படத்துக்கு பொங்க வச்சுருப்பாங்க. அவன் தற்கொலை கூட்டத்தை எப்படி தற்கொலையாக வச்சுக்கணும், அந்த முட்டா ரசிகரை எப்படி முட்டாளாக வச்சுக்கணும், அவனுக்கு என்ன சொன்னால் புரியும், அதைத்தான் மேடையிலையும் பேசுகிறாப்புல, அதைத்தான் பிரச்சாரத்திலையும் பண்ணுறாப்புல, அதைத்தான் படத்துலையும் பண்ணியிருக்காப்புல. வேற ஒன்றுமே கிடையாது. இந்த படம் ஏன் காலதாமதம் ஏற்பட்டுச்சு, ஏன் இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு வரவிடாமல் சூழ்ச்சி பண்ணிட்டாங்கல்ல, சூழ்ச்சியை இவங்களே பண்ணி பொங்கலுக்கு வரவிடாமல் எப்படியா தடுத்து தள்ளி போட்டு பழியை தூக்கி பாஜக திமுக மேலே போட்டு அனுதாபத்தை தேடி படத்தை இது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வர வைப்போம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை படம் வந்துச்சுன்னா அப்படின்னா எலெக்ஷன்லையும் தோத்து படமும் கேவலமாக தோத்தா ஒரு பக்கம் சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கிச்சு மாதிரி ஆயிரும். அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி படத்தை வெளியிட்டோம். அந்த வகையில் நான் விஜயை பாராட்டுறேன். தணிக்கைத்துறை கண்ணுக்குள்ளேயே விரலை விட்டு ஆட்டி எப்படியும் நீ சொன்னதை சாதிச்சதில்ல, படத்தை வெளியிட்ட. என்ன ஒன்று இப்படி அறகுறையா அவன் கட் பண்ணி பரப்புறதுக்கு, எந்த வெப்சைட்னே தெரியாமல் அவன் திணறிட்டு இருப்பதுக்கு ஒன்று பண்ணியிருக்கலாம். எல்லா தாவேக்காரனும் பார்ப்பது சாட்டையத்தான். விஜயில் தொடங்கி ஆதவர்ஜனா தொடங்கி நிர்மல்குமாரை தொடங்கி புஷியில் தொடங்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்குள்ள சாட்டில் என்ன வீடியோ வரும், இன்றைக்கி என்ன கண்டென்ட் தான் காத்திருக்காங்க. மொத்த தாவேக்காவும் கீழே தான் காத்திருக்கு, கமெண்ட் கீழே தான் உட்காந்துருக்காங்க. மொத்த பேரும் சாட்டையில் அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு தான் பார்த்துருக்காங்க. எல்லாரும் பார்க்குறது சாட்டையே தானே. எப்படி நீங்கள் வந்து நெட்டில் வெளியிடலாம்? எனக்கு அதான் உங்கள் மேலே வருத்தம். நான் உங்களுக்கு அன்னைக்கே ஒரு அன்பான கோரிக்கை வச்சேன். நீங்களே எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான், நீங்களும் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தான். எனக்கு உங்கள் மேலே தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே கிடையாது. உங்கள் மேலே எனக்கு ஒரு பேரன்பு உண்டு. ஒரு தமிழ் நடிகராக எனக்கு பேரன்பு உண்டு. நான் எப்போவுமே உங்களை வெறுத்ததே கிடையாது. உங்கள் மேலே விமர்சனம் கேள்விகள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களை எப்போ நான் வெறுத்தேன்? எப்போவுமே ப்ரோன்னு தானே கூப்பிட்றோம், அண்ணன் தானே கூப்பிட்றோம், சகோதரன் தான் பேசுகிறோம். நான் தான் சொன்னேனே, எல்லாரும் இங்கே தான் பார்க்குறாங்க, சாட்டையை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, பெல் பட்டனே அமைக்க வச்சுருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் உடனே போகும். நீங்கள் போய் அவன்கிட்ட போய் வெளியிட்டதுக்கு என்கிட்ட கொடுத்துருந்தா அழகாக போட்டு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி அந்த பணத்தையும் உங்கள் கட்சிக்கு கொடுத்துருப்பேன். நான் எனக்கு ஒத்த பைசா வேண்டாங்க, நான் வெளியிட தயாராக இருக்கேன். நான் ஒன்றும் கல்லஞ்சக்காரன் கிடையாது. நான் அந்த படத்தை பற்றிலாம் எதுவுமே விமர்சனம் பண்ண மாட்டேன். படத்தை அழகாக சாட்டில் வெளியிடுறேன், ரெவென்யூ அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கோரிக்கை நீங்கள் நிராகரிச்சிருக்கீங்க. அப்போ ஏன் மேலே உங்களுக்கு ஒரு வன்மை இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கலங்க. நான் என்ன தான் உங்களை விமர்சனம் பண்ணாலும் நீங்கள் என் மேலே அன்பு காட்டியிருக்கணும். என்னை இப்போ நீங்கள் வெறுத்ததுனால தான் சாட்டைக்கு தராமல் எவனோ ஒரு லூசு பயிலு கொடுத்து வேலை வச்சுக்கிங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். விஜயோட ரசிகர்கள்லாம் நாங்கள் இந்த படத்தை பார்க்க மாட்டோம், சீ சீ சீரண நீச்சி சீ சீ சீரண நீச்சி அப்படின்னு சொல்லி கண்ணை முடிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நாங்கள் நெட்டில் வந்தாலும் பார்க்க மாட்டோம், ஐயோ எங்களை காட்டாதீங்க, இந்த ட்விட்டர் நாங்கள் பார்க்கல, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை நாங்கள் பார்க்கல, நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் எங்கள் தளபதி படத்தை தேட்டர் தான் பார்ப்போன்றாங்க. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, எல்லாத்தையும் தான் போட்டு உடைச்சிட்டாங்களப்பா. இந்த சீனை பாரு, ஒருத்தெல்லாம் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அந்த ஐடியில் 5 நிமிஷத்துக்கு கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான்.
அந்த அணில் குஞ்சுடைய குட்டி நெஞ்சும் என்ன பாடுபடும், அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கொடுத்த பில்டப்லாம் இந்த படம் மட்டும் தேட்டருக்கு வந்துச்சு, பிளாஸ்ட் அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா படம் வந்த பிறகு பிளாஸ்ட் ஆகலை, படமே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. எப்படி ஓவர் பில்டப் கொடுத்த இந்த ஜனநாயகன் படம் மொத்தமாக இணையத்தில் ரிலீஸ் ஆகி இது பகவந்தி கேசுடைய ரீமேக்கு தான். இது ரீமேக் படத்தில் பாலையாக்கு பதிலாக விஜய் நடிச்சிருக்காரு. அதில் கொஞ்சம் தன் அரசியலை திரிச்சிருக்காப்புல. டிவிக்கே தளபதி வெற்றி கொண்டான், இந்த ரெட்டை யானை, அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் மானே தேனையை பொன்மானவை தூவி மலைச்சாரல் மாதிரி விட்டுருக்காப்புல அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சோ. அதே மாதிரி தான் இந்த கொடுத்த பில்டப்புக்கு இது எப்படி ஜனநாயகம் ஒர்த்து இல்லையோ, அதே போல் அந்த ஜனநாயகனுடைய நடிகரும் கொடுக்குற பில்டப்புக்கு ஒர்த்து இல்லைங்கிறது இந்த மே 4 தெரிய வரும். இப்படியே ஏற்றி கொண்டு போய் பொத்துன்னு போட்டு உடஞ்சி கிடக்கல ஜனநாயகம் சுக்கா. அது போல தான் இதுவும் ஏற்றி கொண்டு போய் பொத்துன்னு போட்டு சுக்கா உடைய போகுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ